மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கோவை மாவட்ட ரேஸ் கோர்ஸில் உள்ள சுற்றுலா மாளிகையில் மிக முக்கிய பிரமுகர்கள் தங்குவதற்கு போதிய அறைகள் உள்ளது. மேலும் சுற்றுலா மாளிகை விமான நிலையம் மற்றும் ரயில்வே நிலையத்திலிருந்து மிக அருகில் உள்ளதால் திருப்பூரிலும் ஆய்வு மாளிகை உள்ளது. கனியூரிலிருந்து திருப்பூரில் உள்ள ஆய்வு மாளிகைக்கு 27 கிலோமீட்டர் தான் தூரம் இருக்கிறது. கனியூரிலிருந்து ரேஸ் கோர்ஸில் உள்ள சுற்றுலா மாளிகைக்கு 22 கிலோமீட்டர் தூரம் தான் உள்ளது. மேலும் முக்கிய பிரமுகர்கள் கோவையிலிருந்து கனியூர் செல்ல 26 கிலோமீட்டர் மட்டும் உள்ளதால் ஆய்வு மாலை அனுப்புவதற்கு அவசியம் இல்லை என்று இந்த அரசு கருதுகிறது. மாண்புமிகு உறுப்பினர் கந்தசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே வணக்கம். எங்கள் பொதுச் செயலாளர் வெங்கார முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி அவர்களை வணங்கி, எங்களுடைய கொறடான எஸ்.வி. வேலுமணி அவர்களையும் வணங்கி, அவையில் உள்ள அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து, சூலூர் தொகுதியில் 37 ஊராட்சிகள், 6 பேராட்சி, ஒரு நகராட்சி உள்ளன. சுல்தான்பேட்டை, சூலூர் 2 ஒன்றியங்கள் உள்ளன. மருத்துவமனை, கல்லூரி, தொழிற்சாலைகள், நீதிமன்றம் என்ற பல அரசு கட்டடங்கள் இருக்கிறது. நிதிய பகுதிகள். எனவே அமைச்சர் பெருமக்களும் அரசு அதிகாரிகளும் ஆய்வுக்கு வரும்பொழுது போதிய இடவசதி இல்லை. எனவே கோவையில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சூலூர் பேராட்சியில் ஒரு ஆய்வு மாளிகை அமைத்துக் கொடுக்க மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் சொல்வதை போல 234 தொகுதினா எல்லா தொகுதியிலும் கட்டுவதற்கு நிதி போதுமான அளவுக்கு இல்லை. ஆனாலும் கூட அவர் சொல்வதை எடுத்துக்கொண்டு மீண்டும் அரசு அதிகாரிகளை ஆய்வுக்கு அனுப்பி அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுமையானால் அடுத்த நிதியாண்டிலே இதை பற்றி பரிசீலிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் வி.பி. கந்தசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கரும்பத்தம்பட்டி நகராட்சியில் கடந்த 6 மாத காலமாக பேரூராட்சி கட்டடத்தில் பத்திர பதிவு அலுவலகம் இயங்கி வருகிறது. மிகவும் கூட்ட நெரிசல் உள்ள பகுதி, வாரச்சந்தை, மருத்துவமனை மற்றும் கோயில்கள் உள்ள பகுதி. வரும் மக்களுக்கு வாகனம் நிறுத்தவும் உட்காரவும் போதிய இடவசதி இல்லை. எனவே கரும்பத்தம்பட்டியில் காச எண் 457 நம்பர் காலையில் சுமார் 1.84 ஏக்கர் நிலம் உள்ளது. அந்த இடத்தில் பத்திரப்பதிவு அலுவலகம் கட்டி கொடுக்க மாண்புமிகு அமைச்சர் ஆவணம் செய்வாரா என கேட்டு தங்கள் வாயிலாக கேட்டுக்கொண்டு மீண்டும் இருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது பொதுச்செயலாளர் சார்பாக அனைவருக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பத்திரப்பதிவு அலுவலகம் கட்ட வேண்டும் என்று நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். அது நியாயமான கோரிக்கை தான். ஏன்னா அரசுக்கு வருமானம் வர வேண்டும் என்று சொன்னால் பத்திரப்பதிவுக்கு வருபவர்கள் உட்காருவதற்கு இடங்கள் தேவை, அவர்களுக்கு குடிநீர் வசதி தேவை, இவையெல்லாம் பொருத்தப்பட்டு இப்பொழுது இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே முதலமைச்சரிடத்திலே சொல்லி இந்த பத்திரப்பதிவு என்கிற அலுவலகத்தை புது முகப்போடு வருகிற பயனாளிகளுக்கு வேண்டிய தேவைகள் உட்பட்டு இப்போ கட்டி கொண்டிருக்கிறோம். எனவே இது சம்பந்தமாக பதிவுத்துறை அமைச்சரிடத்தில் கலந்து பேசி இந்த ஆண்டு நிதிநிலைக்கு ஏற்ப அடுத்த ஆண்டு இந்த பணியை மேற்கொள்ளப்படும். மாண்புமிகு உறுப்பினர் கோ. தளபதி. பேரவைத் தலைவர் அவர்களே, தென்மண்டலத்திற்கு மதுரைக்கு வரக்கூடிய முக்கிய பிரமுகர்கள், மாண்புமிகு அமைச்சர்கள் எல்லாம் மதுரைக்கு தான் வருகிறார்கள். அந்த ஏற்கனவே உள்ள சுற்றுலா மாளிகை பழைய அறைகளாக உள்ளது. அதை நவீன முறையில் கட்டித் தருவதற்கு அமைச்சர் அவர் முன்வருவாரா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய மதுரை மாவட்டத்தினுடைய ஒரு முன்னணி தலைவராக இருக்கிற நம்முடைய சட்டமன்ற தளபதி வைக்கிற கோரிக்கை என்பது அது தேவையான கோரிக்கை தான். ஏன்னா எல்லா அமைச்சர்கள் அல்லது நீதிபதிகள் அல்லது சிறப்பு விருந்தினர் என்று சொல்லப்படுகிற விவிஐபிகள் விமானத்தில் மதுரையில் சென்று இறங்கி தான் அங்கிருந்தான் பிற மாவட்டங்களுக்கு போவாங்க. அது தேனியாக இருந்தாலும், திண்டுக்கல்லாக இருந்தாலும், விருதுநகராக இருந்தாலும். ஏற்கனவே இந்த அரசு பொறுப்பேற்ற உடனே ஏற்கனவே இருந்த அந்த சுற்றுலா மாளிகையை புனரமைக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நிதித்துறையின் மூலமாக பணம் பெற்று ஏற்கனவே புனரமைத்திருக்கிறோம். ஆனாலும் அது போதவில்லை என்பது தொடர்ந்து நம்முடைய கோ. தளபதி அவர்களுடைய சரி, அந்த மாவட்ட மந்திரி நம்முடைய மூர்த்தி அவர்களும் தொடர்ந்து இதை வலியுறுத்தி வந்தார்கள். முதலமைச்சர் கவனத்திற்கு 1 மாதத்துக்கு முன்னால் நான் கொண்டு போனேன். இப்போ நிதியிலெல்லாம் அறிக்கப்பட்டு பணம்லாம் ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நிறைவடைந்த உடனேயே அடுத்த நிதியாண்டிலே எடுத்துக்கொள்ளலாம் என்று நிதித்துறை சொல்லியிருக்கிறது. எனவே அடுத்த ஆண்டு இதை பற்றி பரிசீலிக்கலாம். மாண்புமிகு உறுப்பினர் கே. செங்கோட்டையன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீண்ட நெடுங்காலமாக அமைச்சரிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற கோரிக்கை புறவழிச்சாலை கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை 3 கூட்டத்திலும் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுடைய நலன் கருதி அங்கே இட நெருக்கடி ஏற்படுகிற காரணத்தின் அடிப்படையில் இதை மீண்டும் பரிசீலித்து
புறவழிச்சாலை அமைப்பதற்கு அரசு முன்வருமா என்பதை உங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டை அவர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்திலே ஏற்கனவே ஒரு முறைக்கு பல முறை வலியுறுத்தியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது டிஐபிஆர் தயாரிக்கின்ற பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே அதுக்கு போதுமான அளவுக்கு அங்கே போக்குவரத்து செறிவு இருக்குமேயானால் இந்த திட்ட மதிப்பெல்லாம் தயார் செய்யப்பட்டு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு நிதித்துறையில் பணம் பெறுகிற பொழுது அதுக்கு ஒப்பந்தங்கள் கோரப்பட்டு அந்த பணிகள் நடைபெறும். இப்பொழுது டிஐபிஆர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.